வணக்கம், நான் பூபதி. இன்றைக்கி நம்மளோட ரேசி கலிகிராஃபி சேனலில் அரிஸ்டாட்டிலோட கோட்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நல்ல அற்புதமான ஒரு சிந்தனையாளர். தொடர்ச்சியான வேலைப்பொழிவின் காரணமாக என்னால் வீடியோஸ் கொண்டும் அப்லோட் பண்ண முடியல. இனி கண்டிப்பாக தொடர்ச்சியாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இது நம்மளோட அக்டோபர் மந்தோட சேலஞ்ச். இந்த சேலஞ்சில் எல்லோரும் கலந்துக்கணும். நீங்கள் கலந்துக்கிட்டு எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே வேர்டிங்கை தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை என்னோடய குரூப்லேயோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். யாருடைய கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கோ அவங்களுக்கு இந்த மந்த்து முடிகிறப்ப ஒரு அருமையான கேலிகிராஃபி என்னுடைய லட்சணை பொருந்திய டிஷர்ட் உங்களுக்கு நான் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் எப்படி எழுதுறேன் அப்படின்றத பாருங்கள். இது வரைக்கும் நான் செக்லிஸ்ட் ஷீட்டில் எழுதிட்டு இருந்தோம். அப்புறம் முதல்ல ரூல்டு நோட்டில் அப்புறம் எழுத ஆரம்பித்தோம். இன்றைக்கி நான் மறுபடியும் செக்லிஸ்ட் ஷீட்டில் நான் எழுதுகிறேன். நான் பாருங்கள் எப்படி எழுதுறேன்றதை பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் பென் எப்படி பிடிச்சி எழுதுறேன்றதை நீங்கள் பாருங்கள். ரொம்ப பேர் பென்சிலில் இருந்து பெண்ணுக்கு வந்துட்டீங்க. பெண்ணில் எழுதுகிறப்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக எழுதணும். பெண்ணை நம்ம பிடிச்சி எழுதுறதுல தான் நம்மளுடைய கையெழுத்து கரெக்டாக வரும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நீங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
கேலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றடைஞ்சுன்னா அதுதான் இந்த சேனலுடைய ஆக சிறந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அந்த வெற்றி உங்கள் மூலமாக சாத்தியப்படணும். நிறைய நண்பர்கள் என்னை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு, சார் என்னோடய கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுடைய கேலிகிராஃபி சேனல் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு பெரிய இயக்கமாக மாறணும் அப்படின்றது என்னுடைய நெடுநாள் கனவு. அது கண்டிப்பாக உங்களால் நிறைவேறும். உங்களுடைய ஆதரவு என்னுடைய சேனலுக்கு அவசியம் இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி.